ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே டைமில் வந்து நம்ம படிக்கலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வந்து வீடியோ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா இன்டெப்த்தாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ காமனாக ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மெடிக்கல் கோர்ஸ் பொறுத்தவரையும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இது மட்டும் இல்லாமல் வெட்டினரி டாக்டர், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிம்பாங்களா அந்த கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நல்ல காலேஜில் ஒரு சில கோர்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இதுக்கான எலிஜிபிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், ப்ளஸ் 50% மேலே வச்சிருக்கணும் நீங்கள். இதுவே ஜேடபிள்யூ மெயின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மெடிக்கலுக்கு அப்புறமா நம்ம கண்ணு எங்கே போகும், இன்ஜினியரிங் தான் போகும். அந்த மாதிரி இன்ஜினியரிங் டாப் ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான எலிஜிபிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், ப்ளஸ் 75% மேலே வச்சிருக்கணும். உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு